இதெல்லாம் கூட ஆர்டர் பண்றாங்க ஆன்லைன்ல அப்படின்னு உங்களுக்கு காண்டாகிற காலையிலே காஃபி ஆர்டர் போட்டுருவாங்க சார். காஃபி காலையிலே காஃபி ஆர்டர் போட்டு தெய்வமே உனக்கு அக்காலாம் இருக்கு. நைட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்கும்ல சார், காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. பால் பாக்கெட்டே 10 ரூபா சார். பால் பாக்கெட் 10 ரூபாய். பால் பாக்கெட் 10 ரூபா பால் பாக்கெட் வாங்கினா 2 பேரே போட்டு குடிச்சலாம். ஓ 2 பேர் தான் இருக்கு வீடு. ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். இருந்தாலும் பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சார், அது கொஞ்சம் டைம் எல்லாம் நமக்கு சேவ் தானே. மிச்சம் பண்ணி என்ன பண்றீங்க அந்த டைம்? குழந்தைங்கள பார்த்துப்போம், அவங்க கூட பேசுவோம். அப்படி இல்லை சார், ஆர்டர் போட்டு காஃபி குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிடும். நான் கம்பெனி போயிடுவேன், அவங்க மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவாங்க. எப்பெல்லாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும்? எப்பெல்லாம் தோணுதோ அப்போ போடுவோம். என்னடி சொல்ற? தோணுமா? தோணும் இல்ல தோணுதா? ஓ ஓகே. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன், இருங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னம்மா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. பரவாயில்லையே, நம்ம ஆள் ஏதோ செம்மையா ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்ட்டு ஓபன் பண்ணி பார்த்தா, திறந்து பார்த்தா செம்ம. என்னடான்னு பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. பேரே அழகா ஏமா இருக்கு. குறைஞ்சபட்சம் படமாவது பாத்துருக்கலாம்ல. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? நீ ஆர்டர் பண்ணி இது வித்தியாசமா இருக்கு, ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி. எவ்வளவு விலை இது ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னீஸ்? ஒரு 250 அந்த மாதிரி. எத்தனை பீஸ் கிடக்கும் அதுல? ஒரு 10 to 12 பீசஸ் இருந்து. மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 ரூபா ஃப்ளோட்டிங். இப்போ உங்களுக்கு ஆனா ஆர்டர் பண்றப்ப அது தெரியாது. பேர் நல்லா இருக்கேன்னு தான் போட்டேன். சரி எப்படி இருக்கும்னு நம்மளும் அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கர்ட் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க சார். இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியான விஷயம் கர்ட் ரைஸ் பண்ணுறது தான். ஓ அப்படியா விஷயம்? என்ன வைத்திருச்சுன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணவர் லைஃப் பார்ட்னர். அது பண்ண ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ரைஸும் இருக்கும் சம்டைம்ஸ் வீட்டில், ஆனால் அவங்க வந்து ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, வெளில போய் கர்ட் வாங்கிட்டு வரதுக்கு. அதனால அந்த டைம் கேப்ல நான் ஒரு 20 மினிட்ஸ்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன். என்ன எழவி அது? நார்மலாக பார்த்தீங்கன்னா ரைஸ் இருக்கும், கர்ட் எங்கே சார்? வெளியே போனால் லெஃப்ட்ல ரைட்ல எங்கேயாவது ஒரு கடை இருக்கும். 10 ரூபா கொடுத்தா கர்ட் வந்துடும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அது வர்றதுக்கு 40 மினிட்ஸ் மினிமம் ஆகும். எவ்வளோ பக்கத்தில் கடை இருந்தாலும் லஞ்ச் டைம் அந்த டைம்லலாம் பீக் ஹவர்ஸ் வர டைம் ஆகும். ஸோ வெயிட் பண்ணி அவங்களால சாப்பிட முடியும். ஆனால் பக்கத்தில் போய் கர்ட் வாங்கி ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அழகா தராங்க. அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. கொட்டுறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டா கிடுக்கிட்டுன்றோம். கிண்டி கிட்டிக்கல ரெடியாக தூக்கி ஊற்றி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். என்ன மனுஷன் பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். மை காட் எவ்வளவு செய்யறா டேய், என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம். நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேட். ஆனா இதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுதேமா. ஒரு பசி வருது திடீர்னு, ஓகே ஒரு தயிர் சாதம் சாப்பிடணும்னு தோணுது. இது 10 மினிட்ஸ் மேட்ரு. வீட்லயே முடிஞ்சு போறது. இதுக்கு எதுக்கு 25 நிமிஷம்? பயப்பிடிச்சிட்டான். 25 மினிட்ஸ்ல நான் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருப்பேன். டிவி இல்ல சீரிஸ். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. பசிக்குது இல்ல கர்ட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா அந்த சீரீஸை ஸ்டாப் பண்ணிட்டு போய் அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. மத்தவங்கனாலும் பரவாயில்லமா, அவர் வந்து ஒரு அதுக்குன்னு படிச்சவர் இருக்காப்ல. ஏண்டா நியாயமா பண்ணுங்கடா, அநியாயம் பண்ணாதீங்க. அப்ப நீயே செஞ்சு கொடு. இப்போ அவங்க என்ன கேக்குறாங்க, நீயே செஞ்சு கொடுப்பாங்கறாங்க உங்கள்ட்ட. ஆமா சார். என்ன சொல்றது? ஒர்க்கும் பண்ணணும், செஞ்சும் கொடுக்கணும். நான் எங்க இருக்கணும்னு எனக்கே தெரியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? அது நேரா போனாலே 60 to 70 ருபீஸ் தான். கடைக்கு போனாலே அது அதை விட கம்மி. யூ ஆர் டோட்டலி ராங். மிஸ் ஆயிடும். வெயிலும் அடிக்குது இப்ப சென்னையில ரொம்ப. சோ எனக்கு வெயிட்டை விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்ல. அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். தம்பி ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. வீட்டை விட்டு வெளியே போக இஷ்டம் இல்லை. ஓடிடியில் படத்தை கண்டினியூட்டியில் டிஸ்டர்ப் ஆகிறது எனக்கு பிடிக்கல. அட கன்றாவிய, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? வாங்கியாந்து செய்யறதுக்கு டைம் ஆகுது. அதனால நீங்க வேற என்ன ஒர்க் பண்றீங்களா? என்ன பண்றீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனா கடவுளே, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கண்டுபிடிச்சா சேட் நியூஸ் ஃபார் மீ. அம்மாவில் வந்துட்டு எரிச்சலாக இருக்கு. தோசை எப்ப கேட்டாலும் பொடி தோசை.
அவர் நான் தோசையே ஊத்தி தரேங்கிறார். அப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சார் அவர் வந்து நல்லா தோசை ஊத்த மாட்டாரு. அவங்க கொஞ்சம் ஒரு மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். பொடி தோசை நெய் தோசை அதெல்லாம் அவர் ஊத்தி தர மாட்டார்ல. சாதா நீங்களே பொடி தோசை ஊற்ற கற்றுக்கொள்ளலாமே, செலவு மிச்சம். அதையும் ஊத்தி கொடுத்தேன் சார். சாப்பிட்டுட்டு அதுவும் நல்லா இல்ல, நாளைக்கு திரும்ப ஆர்டர் போடுறாங்க சார். என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? நான் ஒத்துக்கிறேன் சார், எனக்கு ஊத்த தெரியல தான். ஆனா ரொம்ப சரண்டர் ஆகுறாங்க. ஒத்துக்கிறேன் சார், எனக்கு சரியா தோசை ஊத்த தெரியல. ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. நான் ரொம்ப அழகா வளர்த்திருக்கேன். இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? இட்லி அது செம்ம காண்டாகும் எனக்கு காலையில. ஓ அப்படியா விஷயம்? நான் சொல்லுவேன், சரி மாவு வாங்கிட்டு வரேன், நீயே ஊத்துமா, ஒரு 10 நிமிஷத்துல வந்துரும். தோசைனா கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துரும் அப்படின்னு பயப்பிடிச்சிட்டான். இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? கொடுங்க. டைம் இல்ல செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா? இத்தனைக்கு மாவு ஆட்டி செஞ்சாலும் பரவாயில்லங்கிற, மாவு வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்றாரு. இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆடு. நைட்டு தான் நிறைய ஆர்டர் பண்றாங்க. சரி, நீங்க காலையிலே ஆரம்பிச்சிருங்களேம்மா. காலையிலே இட்லி. எஸ் எஸ் தேங்க் யூ. ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத, நீ என்னை கழுவுன? நான் ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே ரொம்ப கஷ்டம். ஏன் இப்படி பாக்குறாரு?